காலத்தை வென்றவளே, கன்னிகையாய் நின்றவளே, கோலத் திருத்தமிழே, கொஞ்ச வரும் தாலாட்டே, ஞானப் பெருவிளக்கே, நல்லறிவு தேனூற்றே, சீலம் நிறைந்தவளே, தென்பொதிகைச் சந்தனமே, வெற்றி திருமகளே, வேதமென நூல்கள் வள தேற்றி உலகனைத்தும் சொந்தமென கொண்டவளே, போற்றி வழிபடற்கு பொருளாய் ஒளிபவளே, சேயாய் ஈரைந்து திங்கள் சுமந்திருந்து தாயான உள்ளமெல்லாம் இன்பம் தலைப்பதற்கு பூவுலகில் வந்தவுடன் பொங்கும் ஒளியாகி கூவி அழும்போதே கூடி வந்ததும் குரலே, பிள்ளை பருவத்திலே பேசவரு சொல்லாகி பள்ளிக்குச் சென்றவுடன் பயிலும் கலையாகி காலை பருவத்திலே காதல் கதை பேச வேலை தவறாது வெவ்வேறு கற்பனைகள் கூடி தொடர்ந்து வர கொஞ்சுமொழி தந்தவளே, நாடி படித்தவர்க்கு நல்ல புகழானவளே, நான் வாழச் சோறு தரும் நற்றாயாய் நாளுமெனை பேணும் மனையாளின் பேதுருக்கு அன்பாகி மக்கள் மலற்றுகிற மாமதலை தேனாகி எக்காலம் என்னுடனே இருக்கின்ற தனித்தமிழே, வானாய் வளர்ந்து நின்று வையகத்து மக்களெல்லாம் காணாப்பழமையினை முன்னின்று கண்டவளே, வள்ளுவர்க்கும் கம்பனுக்கும் மற்ற கவியோர்களுக்கும் அள்ளி அள்ளி தந்தவளே, அன்பு மகன் நாவில் நின்று சொல்லும் மொழிக்கெல்லாம் துணையாக வேண்டுகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிய நிகழ்வில் உள்ளபடியே மகிழ்வாக அனைவரையும் வரவேற்கும் முகத்தான் இந்த நிகழ்விலே நாம் இருக்கின்றோம். நம்முடைய பள்ளிக்காக, கிராமப்புற பள்ளியினுடைய சேவைக்காக ஜோஸ் ஆலுக்காஸ் என்கிற உயர்ந்த நகை மாளிகையானது இந்த ஆண்டு நம்முடைய பள்ளியை தேர்வு செய்து 1,21,690 ரூபாய் மதிப்புடைய குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் 2ம், நிலை அலமாரியாக பீரோ 2ஐயும் நம்முடைய பள்ளிக்காக அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆலாம்பாளையம் பள்ளி இலக்கிய மன்ற விழாவில் நான் பேசுவதற்காக போயிருந்தேன். அந்தியூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலாம்பாளையம். அந்த பள்ளியில் கணினி சார்ந்த வசதிகளை கொடுத்துவிட்டு அந்த இலக்கிய நிகழ்வில் நான் பேசுவதற்காக போனபோது ஐயா அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களை பார்த்த அந்த நாளிலிருந்து அந்த நட்பானது தொடர்ந்து பல்வேறு வணிகத்தோடும் பல காரணங்களோடும் நட்போடு இருந்தோம். அந்த சூழலில் நான் தலைமை ஆசிரியனுடனே எங்கள் பள்ளிக்கு ஏதாவது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று 2 முறை அவர்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினோம். கட்டாயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்து தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். வாக்குறுதி கொடுத்த பிறகு அதனை சொல்லிய மாதிரியே நமக்கு தொடர்ந்து இந்த ஏறத்தாழ 1,21,000 ரூபாய் பொருளை நமக்கு வாரி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் சார்பிலும் பெற்றோர் ஆசிரியர் கழக சார்பிலும் SMC சார்பிலும் கள்ளிப்பட்டி பொதுமக்கள் சார்பிலும் மனதார நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை இந்த இனிய விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்று அவர்களுக்கு நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் இப்பொழுது மரியாதை செய்வார்கள். மனதார மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு அருண் அவர்கள், அக்கவுண்ட்ஸ் மேனேஜர், ஈரோடு ஜோஸ் ஆலுக்காஸ். பள்ளியின் சார்பாக ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு டாக்டர் குமரேசன், அரசு சுகாதாரம், கள்ளிப்பட்டி. தற்பொழுது ஜோஸ் ஆலுக்காஸ் ஜுவல்லரி அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி கடிதத்தினை வழங்குமாறு தலைமை ஆசிரியர் அவர்களையும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் அவர்களையும் செயலர் உள்ளிட்ட அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். திரு பிரசாந்த் அவர்கள், பிரான்ச் மேனேஜர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய மருத்துவர் ஐயா டாக்டர் குமரேசன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த மாதிரி ஒரு ரூரலில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் அசோசியேஷன் இல்லை அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் வந்து செய்கிறது மிகப்பெரிய ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களாகட்டும், ஆரம்ப சோதனை நிலையம் இல்லை மருத்துவமனை, அவங்களுக்கெல்லாம் எல்லா வசதியும் எப்படி கிடைக்கும்? ஸ்பான்சர்ஸ் ஈஸியாக பிடிப்பாங்க, இது பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ரூரல் ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உண்மையிலேயே நிறைய நீட்ஸ் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுட்டு அதை நம்ம கேட்டதுக்காக நம்மளுக்கு தேடி வந்து செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறையா இந்த மாதிரி ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்டு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இன்னும் நிறையா செய்யணும், அதை வந்து கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அனுப்புகிறேன். ஆசிரியர் பெருமக்கள் உள்ளிட்ட அத்தனை மாணவ செல்வங்கள் பெற்றோர்களுக்கும் இன்று நமது பள்ளிக்கு நன்கொடை கொடுத்ததோடு நமது வரவேற்பை ஏற்க வந்திருக்கும் ஜோஸ் ஆலுகாஸ் நகை மாளிகை நிர்வாகத்தினருக்கும் இந்த பள்ளியின் சார்பாக நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ரொம்ப திருப்தியாக இருக்குது. எங்கேயோ இருக்கிற ஒரு நகைக்கடை இங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு, அது நீங்கள் வந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குடிக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அதே சமயம் ஒரு கோரிக்கையாக இன்றைக்கி எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தில் நமது டாக்டர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே சமயம் ஜோஸ் ஆலுகாஸ் மீண்டும் ஒரு வாய்ப்பாக நமது கள்ளிப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு இந்த நீர் சுத்திகரிப்பு ஏதோ ஒன்று கொடுக்கணுங்கிறத ஒரு வேண்டுகோளாக உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு, உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த பள்ளியின் சார்பாக, இந்த ஒரு பொதுமக்கள் சார்பாக எங்களது நன்றியை மீண்டும் தெரிவித்து மகிழ்கின்றோம். வணக்கம். ஐயா ரெண்டு பேருமே நல்ல கேரள மொழியில் மலையாளத்தில் அழகாக பேசுவாங்க. கேரளாவுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? எதாவது சொல்ல முடியுமா? பெரும் சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம்னா, தமிழில் தோன்றிய முதல் காப்பியமான சிலப்பதிகாரம் மதுரையில் வழக்குரைத்த கண்ணகி புகார் நகரத்திலே பிறந்து மதுரையிலே வழக்குரைத்த பிறகு கடைசியாக அவள் திருவுருவம் பெற்று கடவுளாக மாறியது கேரள மண்ணில்தான். ஆகவே அந்த கேரள மண்ணுக்கும் தமிழ் மண்ணுக்குமான உறவு என்பது புனிதத்துவமானது. அந்த மகத்துவமான மண்ணிலிருந்து அவர்கள் பேசுகிற மொழியிலிருந்து சிறப்பு பெறுகிற நாம், அந்த வணிக நிறுவனமாக இருந்தாலும் நமக்கு இன்றைக்கு இந்த கிராமத்து குழந்தைகளெல்லாம் மேம்பட வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு வாரி வழங்கியிருக்கிற அந்த கொடையான பொருள்களை நல்ல முறையிலே பழுதர பத்திரமாக பாதுகாத்து அதனை பயன்படுத்துவது தான் அவர்கள் நமக்கு விடுக்கிற வேண்டுகோளாக இருக்கும். ஆகவே நாமளும் உறுதியோடு அதை பத்திரமாக பாதுகாத்து பயன்படுத்துவோம் என்று சொல்லி, இந்த அரிய வாய்ப்பில் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நாம் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்வின் நிறைவாக ஐயா உதவி தலைமை ஆசிரியர் மகுடபதி அவர்கள் நன்றி பாராட்டும். பள்ளிக்கு வழங்கிய நினைவு பரிசிற்கு ஜோஸ் ஆலுகாஸ் தலைமைக்கு மீண்டும் ஒரு முறை பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள திரு பிரசாந்த் பிரான்ச் மேனேஜர் அவர்களுக்கும் திரு அருண் அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பள்ளி மாணவர்களுடைய நலனில் பெரிதும் அக்கறை காட்டக்கூடிய திரு டாக்டர் குமரேசன் ஐயா அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஜோஸ் ஆலுகாஸ் ஜுவல்லரிக்கு நாங்கள் ஒரு சின்ன இவங்க நம்ம மாணவர்களுக்கு செஞ்சதுக்காக வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டீச்சர்ஸ் எல்லாம் இனிமேல் நாங்கள் எப்போ நகை எடுத்தாலும் ஜோஸ் ஆலுகாஸுக்கு வருவோங்கிற ஒரு உறுதிமொழியை நான் உங்களுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய சின்ன கைமாறாக இருக்கும். ஏன்னா நம் பகுதி மாணவர்களுக்கு அவங்க செஞ்சதுக்கு வந்து நாம் ஏதாவது திருப்பி செய்யணும்னா கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோம் என்ற உறுதிமொழியை அவர்களுக்கு இத்துடன் வழங்கிக் கொள்கிறேன். மிகவும் நன்றி சார். நன்றி. அரசு மேல்நிலைப்பள்ளி கள்ளிப்பட்டி இப்பள்ளிக்காக ஜோஸ் ஆலுகாஸ் என்கிற அந்த மிகப்பெரிய நகை மாளிகை நிறுவனமானது இன்றைக்கு ஏறத்தாழ 1,21,000 தொகைக்கு மேற்பட்ட விலை மதிப்புடைய 2 குடிநீர் சுத்திகரிப்பு கருவியும் 2 நிலைப்பேழையுமாக வழங்கி எங்கள் பள்ளி மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சியில் பெரும்பங்காற்றி இருப்பது உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் தந்திருக்கிற இந்த ஆதரவை பயன்படுத்தி எங்கள் குழந்தைகள் இதை சிறப்பாக பயன்படுத்துவது மட்டுமல்ல, கல்வியிலும் வளர்ச்சியிலும் எதிர்காலத்தில் அவர்கள் சிறப்பாக கற்று தேர்ந்து மேன்மையடைவார்கள் என்பதை நாங்கள் உத்தரவாதமாகவும் உறுதியாகவும் வழங்குகிறோம். பள்ளி தலைமை ஆசிரியர் என்ற முறையில் ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்திற்கு எங்களது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். கள்ளிப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு சென்னிமலை. ஏன்னா இந்த ஒரு கிராமப்புற பள்ளிக்கு மாணவர்கள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அக்கறையோடு இங்கே இந்த குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை வழங்கியிருக்கிற ஜோஸ் ஆலுகாஸ் நகை மாளிகைக்கு இந்த பள்ளியின் சார்பாக எங்களது நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி இந்த பாதுகாப்பு பீரோகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பள்ளியின் சார்பாக, இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக, ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் சார்பாக நிறுவனத்திற்கு எங்களது நன்றியை வணக்கத்தை மீண்டும் மீண்டும் தெரிவித்து மகிழ்கின்றோம். மாணவர்களுக்கான குடிநீர் வசதியானது பள்ளியில் உள்ள போதும் சுத்திகரிப்பு இயந்திரம் வந்து பள்ளியில் இல்லாமல் இருந்துச்சு. அதை நாங்கள் ஜோஸ் ஆலுகாஸ் ஜுவல்லரிட்ட ஒரு சின்ன கோரிக்கையாக வச்சோம். கிராமப்புற பள்ளின்னு தெரிஞ்சுட்டு உடனே வந்து அதை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. 2 சுத்திகரிப்பு இயந்திரம் கொடுத்துருக்குறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு தண்ணீர் பிரச்சனை, சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது. பள்ளியில் ஒரு மிஷின் இருக்குது, இருந்தாலும் அது கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்தது. இப்போ 2 கொடுத்ததுனால போதுமான அளவுக்கு மாணவர்களுக்கு தேவையான குடிநீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் கிடைக்கிது. மீண்டும் ஒரு முறை பள்ளியின் சார்பாக ஜோஸ் ஆலுகாஸ் ஜுவல்லரிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாதிரி மாணவர்கள் அல்லது ஆஃபீஸ் பொருள் வைக்கிறதுக்காக அலமாரி கேட்டிருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 2 அலமாரி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கும் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எங்களுடைய பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி கள்ளிப்பட்டி கோபி தாலுகாவில் அமைந்துள்ளது. எங்கள் பள்ளி மாணவர்களுக்காக குடிநீர் வசதி குறைவாக இருப்பதை ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்திடம் நாங்கள் அணுகிய போது உடனடியாக பள்ளி மாணவர்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 2 புதிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரங்களும் அலமாரிகளையும் வழங்கியிருக்க ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்திற்கு மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பள்ளிக்கு தேவையான அனைத்து வகையான உதவிகளையும் செய்வதாக கூறியுள்ளார்கள். அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அரசு மேல்நிலைப்பள்ளி கள்ளிப்பட்டியில் முதுகலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். இந்த பள்ளியானது மிக பழமை வாய்ந்த பள்ளி. நானும் இந்த பள்ளியின் ஒரு முன்னாள் மாணவி என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இப்போ இந்த பள்ளிக்கு தேவையான பொருட்கள் ஈரோடு ஜோஸ் ஆலுகாஸ், அது ஒரு மிகப்பெரிய நிறுவனம், எங்கள் பள்ளிக்கு வழங்கியதில் நாங்கள் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல் இந்த வாட்டர் பியூரிஃபையர் இது வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அவங்க மனமுவந்து நம் பள்ளிக்கு வழங்கியதை அவங்களுக்கு பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.